இந்த குழந்தை டான்ஸ்ல பெரிய ஆளா இருக்கு, ஓவியத்துல பெரிய ஆளா இருக்கு, பேச்சு போட்டியில பெரிய ஆளா இருக்கு, அழகுல பெரிய ஆளா இருக்கு, அறிவுல பெரிய ஆளா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு, பெரிய ஆளா பின்னாடி வருமோ? வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது இல்ல. மேஷ அஸ்வினி எப்பயுமே சூரியன் உச்சம் பெறதுனால 5க்கு அதிபதி உச்சம் பெறுவதால் நான் தலைமை தாங்கணும். ஓகே, வேலை வாங்கணும், வேலை வாங்கணும், நான் அந்த இடத்துல அதிகாரம் செலுத்தணும். நான் ஒரு ஐஏஎஸ்ஸா இருக்கணும், நான் ஒரு ஐஎஃப்எஸ்ஸா இருக்கணும், நான் ஒரு வேலையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அந்த இடத்துல ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய நபராக இருக்கணும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இயல்பாகவே வந்துருது. அது மாதிரி வாய்ப்பும் கிடைச்சு போயிருது. சாதாரண வேலையே தெரியாம உள்ள போவாங்க சார். அந்த பிறப்புலையே ஜனனத்திலேயே கேதுவினுடைய ஞானம் இருப்பதனால அந்த வேலையை கிரகித்து யாரு வேலை கத்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இவங்க வேலை கத்து கொடுக்குற அளவுக்கு புத்திசாலிகளா மாறிடுறாங்க. செவ்வாய் ஒரு 7 வருஷம், இதை நீங்க மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு ராகு பகவானுடைய திசை 18 வருஷம் இருக்கு. இங்க நீங்க என்ன ஃபவுண்டேஷன் போடுறீங்களோ அதோட பாதிப்பு அங்க கிடைக்கும். விதை சரியானதாக இருந்தால் ராகுவில் உயர்வு உண்டு. பயங்கரமான ஆளா வந்துட்டாருங்க அப்படின்ற பேரெல்லாம் இந்த செவ்வாய் இவங்களுக்கு எடுக்க வைக்கும். ராகு பகவானுடைய திசையில அது வளர்ச்சி பன்மடங்கு போய்கிட்டே இருக்கும். சொத்து எங்கெங்க இருக்குன்னு எண்ண முடியாது சார். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த மத்தியம வயதிலே ஒரு 30ல இருந்து 40 வயதுக்குள்ள சின்ன வயதுல பெரிய சாதனைய இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு திசை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது? ஞானத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், தெய்வ தரிசனங்களை கொடுக்கும். நான் ஒரு கோவில் கட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்களுக்கு தேவையான வழிகாட்டு முறைகள் என்ன, அவர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? முதல்ல ஒவ்வொரு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் எனது வணக்கம். 27 நட்சத்திரங்கள்ல முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். உடைபடாத நட்சத்திரம். 4 பாதங்களும் மேஷத்துல சரராசியில, செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீட்டில் நெருப்பு ராசியில, சூரிய பகவான் உச்சம்படையக்கூடிய அந்த வீட்டில், கேது பகவான் ஞானகாரகனுடைய ஒரு நட்சத்திரமான அஸ்வினி மக மூலத்துல அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும் மேஷத்திலே இருக்க பிறந்தவர்கள். முதல்ல ஒவ்வொரு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் எனது வணக்கம். 27 நட்சத்திரங்கள்ல முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். உடைபடாத நட்சத்திரம். 4 பாதங்களும் மேஷத்துல சரராசியில, செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீட்டில் நெருப்பு ராசியில, சூரிய பகவான் உச்சம்படையக்கூடிய அந்த வீட்டில், கேது பகவான் ஞானகாரகனுடைய ஒரு நட்சத்திரமான அஸ்வினி மக மூலத்துல அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும் மேஷத்திலே இருக்க பிறந்தவர்கள். அஸ்வினி நட்சத்திரம் ஆதிக்க கிரகம் கேது பகவான், அதிதேவதை அஸ்வினி குமாரர்கள், தேவலோக மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேவாதி தேவர்களுக்கே மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள். அமிர்த கலசத்தோடு குதிரையிலே வலம் வரக்கூடிய, சர்வலோகத்தையும் சுற்றி வரக்கூடிய தேவலோக மருத்துவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அந்த அஸ்வினி குமாரர்கள். ஜோதிட கலையிலே தேர்ச்சி பெற்ற சகாதேவன் ஐயா கூட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தார் என்ற குறிப்பு உள்ளது. ஓகே. அழியா வரம் பெற்ற அஸ்வத்தாமன் அவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தார்கள் என்று குறிப்பு உண்டு. ஓகே. அப்படிப்பட்ட உன்னதத்திற்கு சொந்தக்கார அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு காயம், மன கஷ்டம், உடல் கஷ்டம், ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மருந்து எடுத்துக்குங்க, இப்படி ஆலோசனை பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நான் இப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போனேன், இந்த மாதிரி ஒரு வீட்டு வைத்தியம். அதில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு குறிப்பு, சமையல் குறிப்பு மாதிரி அந்த மருத்துவ குறிப்புகளை டைரியிலே குறித்து வைத்திருப்பார்கள். இந்த கீரை சாப்பிட்டா என்ன பிரச்சனை? ஓகே. இவர்களுக்கு இயல்பாகவே அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால இயல்பாகவே அந்த குணம் வந்துடும். மருத்துவத்தை பற்றியும் மருத்துவ அறிவையும் ஞானத்தையும் கைதேர்ந்த மருத்துவர்கள், அறிஞர்கள், வழக்கு அறிஞர்கள் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னா ஞானம் பெற்றவர்கள் அத்துணை பேருமே, நிறைய சித்தர்கள் ஜீவசமாதி கூட அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அம்சத்திலே, கேது பகவானுடைய அம்சத்திலே இவர்களுக்கு இருக்கு. ஏன்னு சொன்னா தாயினுடைய கர்ப்பத்திலேயே, ஜனனத்திலேயே அஸ்வினி நட்சத்திரம் இவர்களுக்கு ஆதிக்கம் செலுத்தி வர்றதுனால இவர்கள் கேது பகவானுடைய ஒரு ஞான திருஷ்டியில பிறக்கிறாங்க. அதனால கருவில் இருக்கும் போதே ஒரு ஞான குழந்தையாக இவர்கள் உருவாவதற்கு, அந்த பூமிக்கு வந்த உடனேயே ஞானத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயிராக, ஒரு ஆத்மாவாக இவர்கள் இந்த பூமியில ஜனனம் எடுக்கிறாங்க. அதுல அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள் இருக்கு. 1, 2, 3, 4 பாதங்கள். இது நவாம்சத்துல சாதகத்தாரே, சம்பத்துத்தாரே, அந்த கிரகங்களுடைய
அமைப்பு, அது என்ன நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பேசும்போது ஒவ்வொரு பாதங்களுக்கும் நம்ம பலன் சொல்லிக்கிட்டே போனால் பதிவு நீண்டதாக போடும். ஆனால் 4 பாதங்கள் கொண்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ரலா ஒரு விஷயத்தும் கேது திசையில அவங்க ஜனனம் எடுக்கிறாங்க. அதுல 1வது பாதத்துல பிறந்திருந்தா 7 வருட கேது திசையில ஒரு 6 வருடம் இருப்பு திசை கொஞ்சம் மாறும். 2வது பாதம்னா அதுல பாதி, 3வது பாதம்னா அதுல பாதி, 4வது பாதம்னா சில வருடங்கள் சில மாதங்கள் மாறும். அவங்களுடைய அந்த சூரிய உதய அமைப்புகள்ல இருந்து அந்த தசாபலன் மாறும். அப்ப பிறக்கும் பொழுதே அந்த கேது பகவானுடைய ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த அருளால இவங்க பூமியில பிறப்பெடுக்கிறாங்க. ஓகே. இப்போ கேது திசை ஆரம்ப திசையாவே இருக்கிறதுனால தந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் இந்த கேது திசையினால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? சர்வ நிச்சயமா இதுல யோகங்களும் இருக்கு, அதே நேரத்துல பாதக பலன்களும் இருக்கு. கேது பகவான் ஒரு சாயா நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவினுடைய அம்சம், சர்ப கிரகம். அவரை ஜோதிட ஞானிகள் செம்பாம்பு என்று புலிப்பாணியா வர்ணிக்கிறார். அந்த செம்பாம்பு திசை கேது பகவான் 9-10 திசை பசிப்பு காலங்கள் பிதுருக்கு கர்மம் சொல்லியா அப்படின்னு சொல்றார். அந்த கேது பகவான் சூரியனை தொடர்பு கொண்டோ, அந்த சூரிய பகவான் எங்கேயாவது நீச்ச வீடுகளில் இருந்து கேதுவினால் பார்க்கப்பட்டாலோ, சூரிய பகவான் 6 to 12ஆம் அதிபதிகளோடு தொடர்பு கொண்டாலோ அந்த கேது திசை தந்தைக்கு ஆகாத திசையா அவங்களுக்கு போயிடுது. ஜனனத்திலேயே அப்பாவினுடைய உறவு, அப்பா எடுத்து கொஞ்சிறது, அப்பாவை இவங்க பார்த்துக்கிறது. ஒன்று இந்த கேது சாதகமாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா நான் பிறந்தோன்னே இல்லை சார், அல்லது எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டார் சார், எங்கள் அப்பா பிழைப்பை தேடி வெளிநாடுக்கு போயிட்டார் சார், அப்பான்னு ஒரு நிமிஷம் கூட நான் அன்பாக கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை சார், எங்கள் அப்பா முகத்தை நான் 5 வயசுக்கு மேலே தான் பார்த்தேன், 6 வயசுக்கு மேலே தான் பார்த்தேன், அம்மாச்சி வீட்டில் தாத்தா வீட்டில் வளர்த்தாங்க சார், நான் பிறந்ததுலேருந்து தந்தையினுடைய அந்த பரிசத்தை நான் தொட்டதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் இருக்கிறார்கள். ஓகே. அதே நேரத்தில் சூரிய பகவான் சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால், இந்த கேது பகவான் சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால், லக்கண சுபர்களால் பார்க்கப்பட்டால், குருவினுடைய பார்வையை வாங்கி இருந்தால் தந்தைக்கு நல்ல செல்வாக்குகளையும் தந்தைக்கு பதவி உயர்வையும் நல்ல அனுகூலங்களையும் இந்த கேது திசை காலங்களில் இவங்க பெறுறாங்க. அவர் வர சுய ஜாதகத்தை பொறுத்து இது மாறும், நிச்சயமா மாறுபடும். இருந்தாலும் கேது பகவானுடைய திருஷ்டியில அவருடைய ஆதிக்கத்துல இவங்க பிறக்கிறாங்க. சார் ஒரு முழு பாதம் இருந்தா கூட எப்படி வச்சு பார்த்தாலும் ஒரு 7 வயதுல சுக்கிர பகவானுடைய திசை உங்களுக்கு வந்துடும். ஓகே. பாதங்கள் குறைவா இருந்தாலும் ஒரு 2 வயசு 3 வயசுக்குள்ள சுக்கிரன் வந்துடும். எப்படி இருந்தாலும் ஒரு டீன் ஏஜ் பருவம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மழலை பருவம் முடித்து ஒரு பள்ளிக்கு போகும்போது இவங்களுக்கு சுக்கிர தசை ஆரம்பிக்கும். மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் அந்த குழந்தை பருவத்தில் துருதுருன்னு இருக்கிறது. இளம் வயதிலே சுக்கிர தசை. விளையாட்டுல பேரார்வம், கலைகளை கத்துக்கொள்ளக்கூடிய ஆர்வம். ஏன்னா இந்த நட்சத்திரம் சரஸ்வதி தேவியினுடைய அம்சம் பெற்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் கலைகளில் தேர்ச்சி பெற்ற நட்சத்திரம். அப்போ ஒரு விஷயத்தை கத்துக்கணும், கூட்டா கூடி விளையாடணும், தனியா இண்டிவிஜுவலா இருக்கக்கூடாது, 4 பேர் எப்பயுமே நண்பர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை ஆர்வம் இவங்களுக்கு ஈஸியாவே வந்துடுது சார். நிறைய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் பாருங்க, நிறைய பொம்மை பொருட்கள், பொம்மை காரு, பொம்மை வண்டி, பொம்மை வீடு, இப்படி வீடு கட்டி விளையாடுறது, இதெல்லாம் ஆர்வமா இருப்பாங்க. அந்த சுக்கிரன் சின்ன வயசுல இருக்கிறதுனால பரதம், நாட்டியம், சங்கீதம். சார் ஒரு 11 வயசு குழந்தை, ஒரு 7 வயசு குழந்தை அழகா நிறைய தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. சின்ன குழந்தை அற்புதமா பாட்டு படிக்கும், அற்புதமா பேச்சு. அந்த ஞானம் சிறு வயதிலேயே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கேதுவுக்கு அடுத்து சுக்கிர திசை வருவதால் கலைத்துறையிலே ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பையும், வெள்ளித்திரை ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு 100 பேருக்காவது அந்த ஊர்ல ஒரு பப்ளிசிட்டி பெற்ற நபர், அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் பெயர் பெற்ற ஒரு நபர், சங்கீதம், இந்த வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும், நாட்டியம், அழகு. அப்படியே அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த ஒவ்வொருவரும் ஆணோ பெண்ணோ அந்த சின்ன வயசுல அப்படி ஒரு முருகப்பெருமானுடைய வேஷம் போட்டா கனகச்சிதமா மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படியே அந்த முருகனை பார்த்த மாதிரியே இருக்கும். அவங்க பேசுனா அந்த தமிழ் அப்படியே முருகன் அந்த நாவில் உட்கார்ந்து தாண்டவம் ஆடும் விதமாக இருக்கும். அவர்கள் ஒரு சங்கீதம் படித்தால் அந்த முருகப்பெருமானே இவர்களை ஆட்கொண்ட விதமாக இருக்கும். ஒரு பெண்கள் கூட மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கு கூட நீங்கள் ஒரு முருகப்பெருமானுடைய வேடமிட்டு பாருங்கள், சாட்சாத் அந்த முருகப்பெருமானுடைய அம்சத்தை பெற்றவர்களாக மேஷம் அஸ்வினியில் பிறந்தவர்கள் இருக்கிறார். ஓகே. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இளம் வயதிலே சுக்கிர திசை வந்துடணும். ஆனால் முன்னோர்கள் சில நூல்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும், கெட்டி தங்கத்தையும் கரைச்சிடுமப்பா, குன்று உருள் சேர்த்தாலும் குவளையம் தங்காதையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ மலையளவு செல்வத்தை சேர்த்து வச்சிருங்க, உங்களுடைய முன்னோர்கள் சம்பாதித்த சொத்தா இருக்கட்டும்,
பூர்வீகத்திலிருந்து கிடைத்த சொத்தா இருக்கட்டும், அல்லது அப்பா தேடிய சொத்தா இருக்கட்டும், நீங்க சம்பாரிச்சு வச்ச நகை ஆபரணங்களா இருக்கட்டும், அந்த சுக்கிர திசை அந்த 13 வயதுக்கு உள்ளதாக மொத்தம் 20 வருட சுக்கிர திசை முழுவதும் இவர்கள் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அனுபவிப்பாங்க. அதுல அந்த ஒரு 13 வயது வரை நிறைய பொருள் இழப்பு, பொருள் சரிவுகள் இவர்களுக்கு ஏற்படும். ஒரு நகை அடமானதுக்கு போச்சு சார், ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம் வித்துட்டோம், நிறைய லாஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துல அந்த குடித்தனத்திற்கு ஆகாதுன்னு சொல்ற மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சந்தேக பிரச்சனைகள், பிரிவினை, தேவையில்லாத வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துச்சு சார். அப்புறமேல் 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், எதிரி யாருன்னு இடம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்தது. என் குழந்தைக்காக, அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அந்த குழந்தையை அந்த பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது இந்த குழந்தைக்காக நான் வாழ வேண்டும், இந்த குழந்தை நல்லா இருக்கணும், இந்த குழந்தையை நான் எடுத்து கொஞ்சணும் அப்படின்ற எண்ணங்களை அந்த சுக்கிரன் உண்டுபடுத்தி பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவார். சுக்கிரன் சாதகமாக இருக்கும் பட்சத்துல. அங்கேதான் நுணுக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் அணி லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த லக்னங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக செயல்படுவார். தனுசு, மீனம், மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம், இந்த லக்னங்களுக்கு சுக்கிரன் சாதகம் இல்லாத நிலையில் பாவ கிரகங்களுடைய தொடர்பு பெற்று இருந்தால் குடும்பத்தை பிரித்து வைத்து நிறைய குதர்க்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். இதற்கு என்ன வழிபாடு பரிகார முறைகள்ங்கிறத நான் காணொலியில கடைசி பகுதியில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ 13 வயசுன்னு சொன்னீங்க, 13லேருந்து ஒரு 16, 17 வயதுங்கிறது ஒரு டீனேஜ்னு சொல்லுவாங்க. இந்த வயசுல சுக்கிரதிசை வர்றதுனால இந்த பள்ளி பருவத்தில் இருக்கவங்களும் சரி, கல்லூரிகளில் படிக்கிறவங்களும் சரி, காதல் வயப்படுறதுக்கும் அதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன மாதிரி இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம்? ஆமா, இதை நான் அந்த சுக்கிரன் சின்ன வயசுல வர்றதுனால நான் காதல்னு சொல்ல மாட்டேன், எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா சுக்கிர பகவான் சின்ன வயசுல வரும்போது அந்த காதல் அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது, அந்த பாலின ஈர்ப்பை அதிகம் உண்டு பண்ணுவார். ஏன்னா சுக்கிரன் போககாரகன், ராகுக்கு அடுத்த நிலை. அவர் தான் முழுக்க முழுக்க காதலையும் லௌகீக சுகங்களையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த டீனேஜில் படிக்கும் பொழுதே அவங்க ஒரு எதிர்பாலினத்தவர் மேலே ஒரு அட்ராக்ட் ஆகிடுறது, அவங்க பேசலைன்னா வருத்தப்படுறது. நிறைய மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களை கேட்டு பாருங்க, சார் சாப்பாடு கொடுத்து விட்டா இன்னொரு பாக்ஸில் சேர்த்து கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறான், யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறானே தெரியல. கேட்டால் வாத்தியா இருக்குன்னு சொல்கிறாப்புல, ஒரு பென்சில் பேனா வாங்கினா 2ஆ வாங்குங்கன்னு சொல்கிறாப்புல. அது மாதிரி சாயந்தர நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூஷன் கண்டிப்பாக நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்கிறவன் ஏதோ என் பிள்ளைகிட்ட ஒரு மாற்றம் வந்துருச்சு, நான் கண்டிப்பாக டியூஷன் போவேன்னே சொல்கிறான். அதுவும் அந்த பையன் அந்த பிள்ளை இருக்கிற டியூஷனுக்கு தான் போவேன்னு கேட்குறான். இங்கே நான் ஸ்கூலில் சேர்த்து வச்சா இதை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நான் அங்கே போய் என்னை சேருங்க, அந்த ஸ்கூலில் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வாத்தியார் பிடிக்கவே இல்லை, எனக்கு அவங்க கிளாஸ் எடுக்கிறது விருப்பமே இல்லைன்னு சொல்கிறான். சார் பணத்தை கட்டி சேர்த்துட்டேன், அவனை ஏதாவது மாற்றம் பண்ணி கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட பார்க்கும் பொழுது நான் அதை உணர முடியுது. அதை ஆராய்ச்சி பண்ணும்போது என்னடா இது இந்த வயசுலேயே இவனுக்கு இப்படி ஒரு பாலின ஈர்ப்பு ஏற்படுதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஸ்கூல் கரெக்டா ஸ்கூலுக்கு பஸ் அப்பதான் வரும், அந்த பஸ் கடைசி நிமிஷம் கிளம்ப வரை நம்மால் மேக்கப் போட்டுக்கிட்டே இருந்தா இளமையில சுக்கிரதிசை நடக்குதுன்னு அர்த்தம். படிக்கட்டுல தொங்குறதும் ஏத்துக்கலாம். ஆமா, நீங்க இரவு 1 மணிக்கு போர்வையை பொத்திக்கிட்டு உள்ள ஒரு வெளிச்சம் மட்டும் தெரியுது, மொபைல் போன் தெரியுது அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாருக்கும் அப்ப ஒட்டுமொத்தமா சுக்கிரதிசை தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த இளமை பருவத்துல அந்த சுக்கிரன் ஆட்படுத்தும் போது விடிய விடிய உங்களை செல்போன் மோகம், கதை கேட்பது, மேக்கப் போடுவது, சுத்தமா இருக்கணுங்கிறது, நான் செப்பல் போட்டா கூட 2000 ரூபாய் செருப்பு தான் போடுவேன் சொல்றது, எப்பயுமே நறுமணங்கள் வச்சுக்கிறது, வாசனாதி திரவியங்கள் மேல அதீத பிராண்டட யூஸ் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிஞ்சிலேயே பழுத்த குழந்தையாக சுக்கிரன் மாற்றி விடுகிறார். அப்ப அந்த ஒரு சில யோகங்களையும் சுக்கிரன் கொடுக்கிறார். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, நிறைய மொழிகள், அந்நிய லாங்குவேஜ். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மத்திய வயதிலே சுக்கிரதிசை வருவதால் அந்நிய மொழிகளை கற்றுத் தேர்வதிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மல்டிபிள் பர்சனாலிட்டி. என்னடா அது, டான்ஸ்ல கேட்டா இவர் தான் இருக்கிறாரு, இந்த குழந்தை டான்ஸ்ல பெரிய ஆளா இருக்கு, ஓவியத்துல பெரிய ஆளா இருக்கு, பேச்சு போட்டியில பெரிய ஆளா இருக்கு, அழகுல பெரிய ஆளா இருக்கு, அறிவுல பெரிய ஆளா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு, பெரிய ஆளா பின்னாடி வருமோ, பெரிய ஆளா வந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அச்சமும் இருக்கு. ஆசீர்வாதமும் மேஷம் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு அந்த இளமையிலே சுக்கிரதிசை கொடுக்குது. அடுத்ததா இந்த சுக்கிர பகவானுடைய திசையை அவங்க ஒரு சம்திங் ஒரு 25, ஒரு 26, 23 to 25, 26க்குள்ள கடந்து போயிடுறாங்க. சரியா சூரிய பகவானுடைய திசை அடுத்தவர்களை ஆட்படுத்துது. மேச ராசிக்கு
இவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால மேஷராசின்னு சொல்றோம். 5ஆம் அதிபதி சூரிய பகவானா வர்றார். ஏற்கனவே நம்ம ஆளு எல்லா விதத்திலையும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளு. இன்னைக்கு நீங்க ஒரு அரசு வேலை ஒரு உச்சத்தை தொடணும் அப்படின்னு சொன்னா, பெரிய பதவிகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கல்வி அறிவை தாண்டி உங்கள்கிட்ட வந்து நிறைய விளையாட்டு சான்றிதழ் நிறைய வாங்கிய, அந்த சின்ன வயசுலயே கராத்தே பரிசு வாங்கினது, எல்லா விதத்திலும் சர்டிபிகேட்டு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகள், இது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு ஒரு ஆவணங்களா நம்ம கொடுக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இறைவன் கொடுத்திருந்தால், லக்னம் சாதகமா இருந்தால், சூரியன் வரும்போது கனகச்சிதமா பயன்படுதுங்க. இவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், ஆர்வமே வந்துடும் சார். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது இல்லை. மேஷ அஸ்வினி எப்பயுமே சூரியன் உச்சம் பெறதுனால 5க்கு அதிபதி உச்சம் பெறுவதால் நான் தலைமை தாங்கணும். ஓகே, வேலை வாங்கணும், வேலை வாங்கணும், நான் அந்த இடத்துல அதிகாரம் செலுத்தணும், நான் ஒரு ஐஏஎஸ்ஸா இருக்கணும், நான் ஒரு ஐஎஃப்எஸ்ஸா இருக்கணும், நான் ஒரு வேலையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அந்த இடத்துல ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய நபராக இருக்கணும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இயல்பாவே வந்துருது. அது மாதிரி வாய்ப்பும் கிடைச்சு போயிருது. சாதாரண வேலையே தெரியாம உள்ள போவாங்க சார். அந்த பிறப்புலையே ஜனனத்திலேயே கேதுவினுடைய ஞானம் இருப்பதனால அந்த வேலையை கிரகித்து யாரு வேலை கத்துக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இவங்க வேலை கத்துக் கொடுக்குற அளவுக்கு புத்திசாலிகளா மாறிடுறாங்க. அந்த ஒரு தெளிந்த ஞானம், ஒரு அறிவு, முதன்மை தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு வந்துருது. சின்ன வயதுல நான் பார்த்திருக்கேன் சார், ஒரு 26, 25 வயசுல அரசியல் பேசுற ஆர்வம் அவர்களுக்கு இருக்கும். யாரு இன்னைக்கு சர்வதேச அரசியல் பேசக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். அரசியல் மேல பேரார்வம் இருக்கு, அரசு வேலையில் ஆர்வம் இருக்கு. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் இருந்து நான் ஒரு லோன் வாங்கி சொந்தமா நான் பிசினஸ் பண்ண சுயமாக சொல்லிக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். மேஷத்துல இருக்கிறதுனால நான் யாருக்கு அடிமை கிடையாதுங்க. சூரியன் எனக்கு வந்துருச்சு, நான் அதெல்லாம் கையை கட்டி வேலையெல்லாம் பார்க்க முடியாது. படிக்க சொன்னீங்க, படிச்சுட்டேன், எனக்கு பிசினஸ் வச்சு கொடுங்க, நீங்க வச்சு கொடுக்கலையா நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூரியன் என்ற உயிர் காரகத்துவமான தந்தை இடத்திலே போராடி, அல்லது தந்தையை அவர்களுக்கு உதவி செய்து, அல்லது தந்தை வழி உறவுகள், சித்தப்பா பெரியப்பா இந்த வழி உறவுகளால் சில அனுகூலங்களை பெற்று எப்படியோ ஒரு தொழில்ல கெட்டிக்காரத்தனமா சூரிய பகவானுடைய திசையில இவங்க உட்கார்ந்துடுறாங்க. இது சூரியன் நல்லா இருக்க பட்சத்துல அதுதான் நம்ம லக்னம்னு சொல்றோம். சூரியனுக்கு யோகாதிபதி. அதுல மேஷம், தனுசு, சிம்மம்லாம் குடித்து வைத்தவர்கள். 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, லக்னாதிபதி அப்படின்னு வந்துடுறாங்க. இதுல கொஞ்சம் மகரம் கும்பமா இருக்கும் பொழுது, லக்னம் வந்து மகரம் கும்பமா இருக்கும்போது, அல்லது லக்னம் சாதகமா இருந்தும் அந்த நேரத்துல உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி ஆதிக்கம் நடக்கும் பொழுது, கோச்சார் அப்படி நடக்கும் பொழுது, அல்லது சூரிய பகவான் எங்கேயாவது பாதிப்பு நிலையிலே இருக்கும் பொழுது, கிரகணப்பட்டோ அல்லது ராகு கேதுவினுடைய இணைவுல குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள பாதிக்கப்பட்டு இருந்தாலோ உங்களுக்கு அரசாங்க தண்டனை, அரசு வழி பிரச்சனை, படிச்ச சர்டிபிகேட் மிஸ் ஆகுறது, கல்விக்கு தடைகள் வர்றது, அல்லது சுயமா தொழில் செய்யறங்கிற பேர்ல சின்ன வயசுல பெரிய நஷ்டத்தை குடும்பத்துக்கு தேடி கொடுக்கறது. அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுடா, நீ வேலைக்கு போறேன்னு நினைச்ச டெய்லி பாக்கெட் மணிலாம் கொடுத்து விட்டா, பீச் எங்கேயோ போய் உட்காந்து எங்களை நீ கேவலப்படுத்திட்டியே, அசிங்கப்படுத்திட்டியே, அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய பேரண்ட்ஸு அந்த சூரிய திசை நடக்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 விதமான இதுவுமே நடக்கும். பலன்களும் அவர்களுடைய சுயஜாதத்தை பொறுத்தமை. உங்களை தலைமை பண்பில் உட்கார வைக்குதா அல்லது தரிகட்டத்தனமாக திரிய வைக்குதா அப்படின்னு சொல்றது சூரியன் அமர்ந்த நிலையை பொறுத்து தான் இருக்கும். இருந்தாலும் சூரியன் சாதகமா இருக்கும் பட்சத்திலே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதித்து காட்டுவார்கள். இப்போ சூரிய திசைக்கு அடுத்து சந்திர திசை நடக்கும்போது இவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்கும்? ஒரு 33 வயது, அந்த சம்திங் 35, 32, 31 அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சந்திர பகவானுடைய திசை உங்க ராசிக்கு வரும். மேச ராசிக்கு 4ஆம் அதிபதியினுடைய திசை உங்க லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு. அந்த சந்திரன் வரும் பொழுதுதான் ஒரு வீடு வாங்கணும், எனக்குன்னு ஒரு கார் வாங்கணும், சுகங்களை அனுபவிக்கணும், திருமண பந்தத்துல அந்த சூரியன்ல நடந்திருக்கும் அல்லது இழுத்துக்கிட்டே வந்திருந்தா சந்திரன்ல நடக்குமா அப்படின்ற ஒரு அமைப்பு, அல்லது சூரியன்ல நடந்துச்சு சில பிரச்சனைகளா இருந்துச்சு, ஒரு பிரிவு ஏற்பட்டது, சந்திரன்ல எனக்கு மறு திருமண வாய்ப்பு சரியா இருக்குமா, அல்லது சூரியன்ல நடந்த திருமணத்துல எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, நான் ஒரு மனிதனாக வந்துட முடியுமா, சாதித்து காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, மனை, வாகனம், உடல் பெறும் லௌகீக சுகம், புலிப்பானியா சொன்ன மாதிரி ஒரு ஜாதக கட்டத்திலே 4ஆம் இடம் என்பது ஒரு முக்கிய தூண். பித்தை, வாகனம், வீடு, பஞ்சு சுகம், மெத்தை, எண்ணெய், மிகு சுகு 4 தான் 10ன் பாதி பழைய சீமானேந்திரம். 4ஆம் இடத்தை வச்சுதாயா வீடு, வாசல், பூமி, சொத்து, சுக, பாக்கியங்கள் எல்லாம் சொல்ல முடியும். அப்ப 4க்கு அதிபதியான சந்திர தசை வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திர பகவான் வளர்புரை சந்திரனாக இருந்தாலும் சரி, சுபர்களுடைய பார்வையில் இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு யோகநாதனாக இருந்தாலும் சரி,
மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த மத்தியம வயதிலே ஒரு 30லிருந்து 40 வயதுக்குள்ள சின்ன வயதுல பெரிய சாதனையை, சார் எங்க தாத்தா வீடு கட்டலை, எங்க அப்பா வீடு கட்டலை, எங்க பாரம்பரியத்துல யாரும் படிக்கல, ஆனா நான் வெளிநாடு போயிட்டேன். கடகம் என்பது சரராசி, நான் வெளிநாடு வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அல்லது வெளிநாடு வந்து சில தயக்கம் இருந்தது, ஊருக்கு போயிடலாமோன்னு நினைக்கிறேன். அது சின்ன தசா புத்தின்னு சொல்றாங்க. சந்திர திசை 10 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது புத்திகள் நடக்கும் இல்லையா? ஒரு கேது புத்தி நடக்கும், ஒரு ராகு பகவானுடைய புத்தி நடக்கும், ஒரு சனீஸ்வரனுடைய புத்தி நடக்கும், சந்திர பகவானுக்கு பகை கிரகங்களுடைய புத்தி நடக்கும் போது சில மாதங்கள் கவனமா இருந்துக்கணும், தடுமாற்றங்கள் வரும், மன தடுமாற்றங்கள் வரும், இருப்போமா போயிடுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். ஆனாலும் நீங்க தாக்கு பிடித்து இருந்துட்டீங்க. ஏன்னா உங்க ராசியாதிபதி செவ்வாய்க்கு சந்திரன் நட்பு கிரகம் ரெண்டும் சேரும் போது நல்ல யோகங்கள் எல்லாம் கிடைக்குது. சசமங்கல யோகம், சசிமங்கல யோகம்லாம் சொல்றாங்க. சந்திரமங்கல யோகம் அருமையான யோகங்கள்லாம் கிடைக்குது. வீடு வாச சொத்து சுக பூயம் எல்லாத்தையும் நீங்க சம்பாரிச்சு போடுவீங்க சின்ன வயசுலயே. கொஞ்சம் உங்களுக்கு மன தடுமாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரங்கள்ல அப்போ வந்து சந்திரன் எதிரா இருக்குன்னு அர்த்தம். ஜாதகத்துல சுய ஜாதகத்துல உங்களுக்கு சந்திரன் வந்து 4ஆம் அதிபதி மேஷத்துல தான் இருப்பாரு. சந்திரன் இருக்கிறதான ராசி, 4க்கு அதிபதி உங்களுக்கு மேஷத்துல இருப்பாரு. லக்னம் வேறையா இருந்தா அந்த சந்திரன் எத்தனாம் இடத்துல வர்றாருங்கிறது மாறும்ல. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். விருச்சக லக்னம் 6ஆம் இடத்துல இருப்பாரு, தனுசு லக்னம் 5ஆம் இடத்துல இருப்பாரு, கன்னி லக்னம் 8ஆம் இடத்துல இருப்பாரு. கன்னி லக்னத்துக்கு 11 கூடவே லக்னத்துக்கு 8ல இருப்பான். கடக ராசிக்கு கேந்திரத்துல உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப பலன்கள் மாறுபடும் இல்லையா? நவாம்ச நிலை மாறும், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் மாறும், அதனோட சேர்ந்த கிரகங்களுடைய அமைப்பு மாறும். சந்திரன் மேல யாரு உட்கார்ந்துருக்கா கோச்சார் அப்படிங்கிறது மாறும். அப்படிலாம் மாறும்போது இந்த சந்திர திசை தான் மனசை சொல்லக்கூடிய கிரகம். மனோ காயங்களை ஏற்படுத்தி நிறைய மன கஷ்டத்தை அந்த காலகட்டங்களில், தனிமை துயர, சார் என் குடும்பம் அங்கே இருக்கு, மனைவி மக்கள் அங்கே இருக்காங்க, நான் எல்லாத்தையும் விரும்பினேன், சொந்த பந்தத்தெல்லாம் கடந்து வந்து இங்கே கஷ்டப்படுறேன், அல்லது நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தோம் சார், நல்ல அந்யுன்யமாக இருந்தோம், என்னதான் நடந்துச்சுன்னே தெரில, 2 பேருக்கும் வழக்கு ஏற்பட்டு நான் வேற இடத்துல நீ வேற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கேன், எங்கள் அம்மா எதிரியாக மாறிட்டாங்க, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு மனத்தை சுத்தியே உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகம் கொடுக்குறாரு, உடல் காயங்களை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொன்னால் சந்திரன் உங்களுக்கு எங்கேயோ பாதகத்தன்மையாக இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திரதசை நடக்கும்போது அந்த சந்திரன் கேதுவினோட சாரத்தில் தான் இருக்கும். அப்போ இவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இல்லை என்ன மாதிரியான மாற்றங்கள் இவர்களுக்கு கிடைக்கும்? இப்போ மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறதுனால கேதுவினுடைய நட்சத்திர சாரத்தில் அவர் நிற்கிறார். அது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆவது பாதம், 4ஆவது பாதத்தில் நிற்கிறதுனால தான் இந்த பிறவி ஞானமே இவர்களுக்கு ஏற்படுது. உங்களுக்கு 4க்கு அதிபதினு சொல்றது உயர்கல்வின்னு சொல்றாங்க. உயர் வித்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்தானம், கத்துக்கிற ஸ்தானம். கல்வியை தாண்டி ஒரு குழந்தை வந்து படிக்காமலே ஒரு விஷயத்தை தேர்ச்சி பெற்றவராக இருக்கார், படிக்காத PhD இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த ராசி கேதுவினுடைய அம்சத்தில் இருப்பதனாலதான் அந்த ஞானம் என்பது இவர்களுக்கு கிடைக்குது. அந்த ஞானத்தை இன்னொருத்தர் பரிசோதித்து பார்க்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமரும். ஆனால் வெற்றி பெறுவீங்க, அமையும் ஆனாலும் வெற்றி பெறுவாங்க. ஓகே. இப்போ செவ்வாய் திசை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி அமைய போகுது? ராசியாதிபதி திசை இல்லைங்களா? மேச ராசிக்கு ராசியாதிபதி. அதே நேரத்தில் அவர் சஷ்டாஷ்டகமா 8ஆம் அதிபதியா வர்றாரு. விருச்சகத்துல இருந்து மேஷம் 6ஆம் இடமா வரக்கூடிய அமைப்பும் இருக்கு. அப்ப ராசியாதிபதி திசை நடக்கும்போது ஒரு நல்ல பக்குவமான வயது, ஒரு 43, 44 இந்த காலகட்டங்களில் செவ்வாய் வந்து ஒரு 7 வருடங்கள் உங்களை ஆட்படுத்துறார். 51 வயது வரை உங்களுக்கு செவ்வாய் இருக்கு. ஒரு கௌரவ ஆசை வருங்க, ஒரு பதவி ஆசை வரும். சார் நல்லா சம்பாரிச்சிட்டேன், எல்லாரும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனால் எனக்கு ஒரு மதிப்பு வேணும், எனக்கு ஒரு கௌரவம் வேணும், நான் ஒரு அரசியலில் நின்று ஏதாவது ஒரு சீட்டு வாங்கி நான் ஜெயிக்கலான் இருக்கேன், ஒரு பிரசிடென்ட் ஆகலான் இருக்கேன், கவுன்சிலர், தகுதிக்கு தகுந்தவாறு அவருடைய ஆசைகளை செவ்வாய் தூண்டுவார். சார் உபரி தொழில் செய்யலான் இருக்கேன், பூமி சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் பண்ணலவா, அந்த ஆசையெல்லாம் அப்போ தான் வரும். ரியல் எஸ்டேட் பண்ணவா, ஒரு கிரஷர் எடுக்கவா, குவாரி எடுக்கவா, மண்ணு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வா, போர் வண்டி செய்வா, பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை செய்வா, மலையிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்களை வெளிநாடுகளுக்கு வாங்கி விற்கவா அப்படின்ற எண்ணம்லாம் இதுல வரும். ஏன் பிசினஸ் சகோதரரோட சேர்ந்து நான் தொழில் செய்யவா, பிசினஸ் பார்ட்னர் அந்த காலகட்டங்களில் கொண்டுட்டு வரவா, எங்க அண்ணன் இதை பண்றாரு அதை நான் எடுத்து செய்யவா அப்படின்ற அந்த உயிர் காரகத்துவமும் பொருள் காரகத்துவமான எண்ணங்கள் அந்த செவ்வாய் நடக்கும்போது உங்களுக்கு உதிக்குங்க. செவ்வாய் சாதகமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, வந்து சூப்பராக வந்துடுவீங்க. செவ்வாய் வந்து ஒரு 7 வருஷம், இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு ராகு பகவானுடைய திசை 18 வருஷம் இருக்கு. இங்கே நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் போடுறீங்களோ அதோட பாதிப்பு அங்கே கிடைக்கும். விதை சரியானதாக இருந்தால் ராகுவில் உயர்வு உண்டு. சார் என்ன சார் இந்த மனுஷன் 3 பீரியடு இறக்கவே முடியல, தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருக்கிறாரு, அமைச்சராக இருக்கிறாரு, ஒரு துறை 10 3 துறை கொடுத்துருக்குறாங்க,
தொடர்ச்சியா இவர் தான் சார் பிரசிடென்ட். எழுதி வைக்கப்படாத ஒரு சட்டம் சார். எங்க ஊருக்கு இவர் தான் சார் தலைவர். இவர் சொன்னா எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் குடும்ப உறுப்பினர்களே, இவர் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லைங்க. சாதாரண ஆளா இருந்தாருங்க. ஒரு கட்டட வேலையை எடுத்து பார்த்தாரு. ஒரு ரியல் எஸ்டேட் பண்றேன்னு ஏதோ வெள்ளையும் சொல்லியமா சுத்திக்கிட்டு இருந்தாரு. என்னடா புலப்பத்தமே போக்கரித்தனமா சுத்திட்டு இருக்கானே, நாங்கெல்லாம் நக்கல் பண்ணணும், நையாண்டி பண்ணணும் சார். பயங்கரமா சம்பாரிச்சிட்டார் சார். பல கோடிக்கு அதிபதிங்க, நெருங்க முடியாதுங்க. எங்க சொந்த பந்தங்கள்ல பயங்கரமான ஆளா வந்துட்டாருங்க. அப்படின்ற பேரெல்லாம் இந்த செவ்வாய் இவங்களுக்கு எடுக்க வைக்கும். ராகு பகவானுடைய திசையில அது வளர்ச்சி பன்மடங்கு போய்கிட்டே இருக்கும். சொத்து எங்கெங்க இருக்குன்னு எண்ண முடியாது சார். சார் இதெல்லாம் பொய் இல்லைங்க. நடைமுறையில நிறைய ஜாதகங்களை நீங்க ஆய்வு செய்து பாருங்க, பொருத்தி பாருங்க. அவங்க வாழ்க்கையோட எந்த திசையில அவங்க மேல வந்தாங்க, எந்த திசையில கஷ்டப்பட்டாங்க. ஒரு திசையில ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னா கடைசி வரை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு திசையில நல்லா இருக்கிறாருன்னு நினைச்சு ஆகோகன்னு பாராட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. சர்வ வல்லமை நவகிரகங்களுக்கு உண்டு. குபேரபுரியில் பிறந்த குபேரனை கூட தெருவுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய நிலை அந்த செவ்வாயில ஏற்படும். செவ்வாய் சாதகமா இருந்தால் டாப் யோகம், அதே நெகட்டிவா இருந்தா போலீஸ் பிரச்சனை. முதல்ல நீங்க யூனிஃபார்முக்கு பதில் சொல்ற மாதிரி ஆகிடுவார். கோர்ட்டு கேஸ் வழக்கு, பம்பு, அடிதடி, காயம் நடந்து போயிட்டு இருந்தேங்க. எங்க ஊர்ல அந்த இடத்துல குழியே கிடையாது சார். நைட்டு தோண்டி இருப்பானு உள்ள இருக்கு. ஓரமா போய்கிட்டு இருந்தேங்க. 100-150 போறவன் நல்லா போறான். நடந்து போயிட்டு இருந்தவன் மேல விட்டாங்க வண்டிய. வலது காலு பாதிக்கப்பட்டு ரத்தம் நிறைய விரயமாயிடுச்சு. செவ்வாய் நல்லா ரத்தத்தை பாத்திரணும். ஆம்புலன்ஸ் நம்பரை மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஆஹா, சில போராட்ட பிரச்சனைகளை அந்த நேரத்தில் செவ்வாய் பகவான், அறுவை சிகிச்சைகள், ருணம், இதெல்லாம் ஏற்படுத்துற. சகோதரனாலும் பிரச்சனை வந்துடும், நிறைய பிரச்சனை. ஆமா, ஒரு தட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சகோதரனுக்கு கூட எதிரி ஆகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் வந்துடும். அப்ப அந்த செவ்வாயை கொஞ்சம் கவனமா அந்த காலகட்டங்கள்ல இவர்கள் கையாண்டார்கள் என்றால் எப்படி இருக்குது? லக்னத்துக்கு அவர் என்ன நிலையில இருக்கிறாருங்க? உங்களுக்கு யோக நிலையில இருக்கிறாரா, வக்ரத்துல இருக்கிறாரா, அந்த அமைப்பு நமக்கு சாதகமா இருக்குதா, சுப நிலையில செவ்வாய் இருக்கிறாரா, இதை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். ஆனாலும் செவ்வாய் மேற்கொண்ட நல்ல அம்சங்களை கொடுத்தால் செவ்வாய் சாதகம், பாதக அம்சங்களில் இருந்தால் செவ்வாய் பாதகம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. இப்போ செவ்வாய் ஒருத்தருக்கு நல்லா இல்லை, அவர் பேர்ல சொத்து வாங்கலாமா? வாங்கக்கூடாதுல்ல சார். அவர் பேர்ல சொத்து வாங்காம பினாமி பேர்ல வாங்கினா பினாமி வச்சுட்டு போயிடுவாரு. அதுவும் பிரச்சனை. நான் அந்த அளவுக்கு இன்னும் வசதி வாய்ப்பும் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தா, மனைவி, குடும்பாதிபதி சுக்கிரன், 7க்கு அதிபதி சுக்கிரன், உங்களுக்கு பரணி நட்சத்திரம் மேசத்துல நிக்குது, அவங்க நல்ல 1க்கு 3 தடவை அவங்க ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க பேர்ல தொழில் செய்யலாம். அவர்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்த்துக்கிட்டு, தாயார் 4ஆம் இடம் சுகஸ்தானம் சந்திரன், அம்மாவினுடைய பேர்ல அதெல்லாம் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் யோசனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த காலகட்டங்களில் சொத்து சுக பூமி சம்பந்தப்பட்ட அழிவுகள் தவிர்க்கப்படும். இப்போ ராகு திசை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் சார்? பிறந்துட்டோம் எப்படி பாருங்க, கேது விட்டு ஆரம்பிக்குது. கேது ஞானகாரகன்ல ஆரம்பிக்குது, போககாரகன் சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு பகவானுடைய திசை வருது. 18 ஆண்டுகள் இவர்களுக்கு ராகு பகவானுடைய திசை இருக்கு. சம்பாரிச்சோம், உழைச்சோம், எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இப்ப. அல்லது சம்பாரிச்சோம், உழைச்சோம், செவ்வாய் திசையில விட்டுட்டோம். 40 வருஷம் சம்பாரிச்சேன் சார், செவ்வாய் திசையில போச்சு. இப்ப ராகு திசை வந்திருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க, நானும் யூடியூப்ல பார்க்குறேன், டிவியில் பார்க்குறேன், ராகு பகவான் நல்ல நிலையில இருந்தா, கேந்திர கோணங்களில் இருந்தா கோடீஸ்வரன் ஆகிடுவாருன்னு சொல்றாங்க. கோடீஸ்வரன் ஆக்க வேண்டாங்க, என்னைய நம்பி 4 உயிர் இருக்குங்க வீட்டில், அவங்கள காப்பாற்றணும். மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும். நான் முதுமை உடல்நிலை பிரச்சனை எனக்கு செவ்வாய் திசையில் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, பிளட் ப்ரெஷர் வந்துருச்சு, தூக்கம் இல்லை, ராகு திசை வேற நடக்குது, ராகு எனக்கு சாதகமா இருக்கா, நல்லது தருமா அப்படின்னு கேட்கும்போது 19 ராகு அள்ளி கொடுப்பாருன்னு சொன்னோம்னா அவர் பாவம். அந்த ராகு திசையில ஒரு சில புத்திகள் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய புத்திகள். ராகு திசையில ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் சார். எல்லா கிரகங்களுடைய தசா புத்தி போகல, எல்லா திசைகள்லையும் நடக்கும். கண்டிப்பா இதுல ராகுல நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அதிரடியான ஏறுமுகம், இறங்குமுகம், திடீர் உச்சி, திடீர் நீச்சம் அப்படிங்கும் போது நமக்கே ஒரு குழப்பமா இருக்கும். அப்ப இதுல குடும்பத்துல வேற ஒரு பிரச்சனை இவங்க சந்திக்க வேண்டியது வருங்க. குழந்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காசு இல்லைன்னு எல்லாரும் பகையாயிடுவாங்கல்ல, அது பெண்களுக்கு கூட அப்பதான் முதுமையை சொல்லி கிண்டல் பண்றது, இவங்களுடைய உழைப்பை கொச்சப்படுத்துறது, பெண்களை ஆண்கள் கொச்சப்படுத்துறது. குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தெரிஞ்சிருப்பாங்க,
கரெக்டாக ராகு திசை செவ்வாய் திசையில் உடம்புலாம் கர்ப்பப்பை பிரச்சனை, யூட்ரஸ் பிரச்சனை, இந்த மாதிரி நெகட்டிவ் சில காலங்கள். அந்த செவ்வாய் வந்து மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் அந்த நேரங்களில் வந்து இவர்களுக்கு ஸ்டாப் ஆகக்கூடிய ஒரு காலம் இல்லையா? அப்போ அந்த நேரங்களில் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது ராகு திசையில் வந்து இவங்களை பார்த்தாலே எரிச்சல், கோபம் அடுத்தவர்களுக்கு வரும் விதமாக இவங்க நடந்துக்கலைனாலும் கூட இவங்களை அந்த நிலைமைக்கு ஆளாக்கி கிரியேட் பண்ணி வச்சிரும் ராகுல. அதுதான் சொல்லுவாங்க. இந்த ராகு திசையில ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைகள் விஷயத்துல கூட உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும். கண்டிப்பா யாரையும் நம்பி இருக்க கூடாது. வளர்த்த கடா மார்புல முட்டை வந்தாலும் வச்சு வளர்த்த செடி கண்ணு முன்னாடியே முள்ளா போனாலும் பூர்வ ஜென்ம பாவம்படி அம்மாளுன்னு கவிஞர் அழகா எழுதி வச்சிருக்கிறார். ஓகே, அப்பத்தான் இதெல்லாம் நினைக்க தோணும். என்னடா அது வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே, இவ்வளவு காலம் வாழ்ந்தது நம்ம இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை கூட நம்பலையோ, ராகு வந்து ஞானம் புகட்டுறாரோ, ராகுங்கிறது இப்பதான் நமக்கு தெரிய வருதோ அப்படின்னு ஒரு சாரார் ஜோதிடமே கண்ணும் கருத்துமாக இருந்தும் கூட ராகு யோகம் பண்ணுன்னு நினைச்சு ஏமாத்தி பிடிச்சே அப்படின்னு ஒரு சாரார். அப்ப ராகு பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டா தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஞான குழந்தைகள் ராகு பகவானுடைய அம்சத்திலே ஞானத்தை தெளிந்தவர்களாக இருக்க முடியும். இல்லை என்றால் வாழ்க்கையே சூனியம் என்ற ஞானத்தை ராகு உங்களுக்கு உணர்த்தி விடுவார். அவருடைய சுயஜாதம் தான் பேசும். நிச்சயமா சார். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ராகு திசை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி இருக்க போகுதுன்ற விஷயங்களை நிறைய சொன்னீங்க. இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு திசை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது? ஞானத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், தெய்வ தரிசனங்களை கொடுக்கும். நான் ஒரு கோவில் கட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, நான் ஒரு கோவில் கட்டியிருக்கேன் சார், நிறைய என் கையில கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன் சார், அல்லது அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை என்னுடைய உழைப்பு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தையும் குழந்தைகளோடு கொஞ்சக்கூடிய சூழ்நிலைகளையும் பேரன் பேத்திகளை அரவணைக்கக்கூடிய பண்புகளையும் பெரிய தன நிம்மதியையும் வாரிசுகளுக்கு நான் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போனேங்க அப்படின்ற சந்தோஷத்தையும் குரு பகவான் பாக்யாதிபதி என்பதால் பாக்கியத்தை தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய யோகங்கள், காசி, ராமேஸ்வரம், கங்கா எல்லாத்தையும் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பார். குரு கொஞ்சம் 12ஆம் அதிபதியா விரையாதிபதியா வர்றதுனால நிறைய விரய செலவுகளையும் உங்களுக்கு கொடுப்பாரு. சுப விரயமா இருக்கும். குழந்தைகளால உங்களுக்கு குரு கொஞ்சம் நெகட்டிவா இருந்துட்டா குழந்தைகளால மன அழுத்தங்கள் வரும். கூடுமானவரை ராகுலையே நீங்கள் சுதாரித்து கொண்டால் குருவில் மன அமைதியோடு நிம்மதியா கோவில் குலன்னு சிவசிவான்னு நாராயணான்னு சொர்க்கத்தை தேடிக்கொள்ளலாம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு திசைக்குமே ஒவ்வொரு கோயில்கள் சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க, அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் திசையாக கேது திசை நடப்பதால் அந்த காலகட்டங்களில் குடும்ப நிம்மதி, மன சந்தோஷம் ஏற்படுவதற்கு விநாயக பெருமானை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். பிள்ளையார்பட்டி சென்று அங்கே உள்ள கற்பக விநாயகர் படத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க. தினசரி அவருக்கு அருகம்புல் வைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரையும் போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. சுக்கிர பகவானுடைய திசை நடக்கும்போது கஞ்சனூர் சென்று சுக்கிர பகவானை தரிசனம் செய்து வாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு துளசியும் தாமரையும் வாங்கி கொடுத்து பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்கள். ஸ்பெசிபிக் டேஸ் ஏதாவது இருக்கா? வெள்ளி சனிக்கிழமைகளில் சென்று வாருங்கள். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராட நட்சத்திர நாட்களிலே சென்று வாருங்கள். ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். சூரிய பகவானுடைய திசையிலே தலைமை பதவியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேடி வருவதற்கு அனுதினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று உழவார பணி, கோவிலை சுத்தப்படுத்துறது, தூய்மைப்படுத்துறது, இந்த பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க. சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வாருங்கள். நந்தி தேவரை வழிபட்டு வாருங்கள். திருமலப்பாடியில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி கோவில் சென்று ஒவ்வொரு மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சூரிய பகவானுடைய திசை நடக்கும் பொழுது திருமலப்பாடி வைத்தியநாத சுவாமி கோவில், நந்தி தேவருக்கு கல்யாணம் நடைபெற்ற திருக்கல்யாணம் நடைபெற்ற ஸ்தலம் சென்று வழிபட்டு வாருங்கள். அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடி சென்று வாருங்கள். நல்ல பலன்கள் கிடைக்கும். சந்திர மகா திசை நடக்கும் பொழுது மனக்குழப்பம், குடும்ப சந்தோஷம், தேக ஆரோக்கியம், தாயாருக்கு நல்ல பலன்கள் கிடைக்க மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் சந்திர பகவானுடைய திசை நடக்கும்போது திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய குணசீலம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாஜலபதியை உச்சி காலத்திலே சென்று தரிசனம் செய்து வாருங்கள். திங்கட்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை சென்று வர சகல நன்மைகளும் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் பகவானுடைய திசையில உங்கள் ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமானை சிவப்பு அரளி மாலை கொண்டு சாட்சி அவருக்கு வழிபாடு செய்து வாருங்கள். வள்ளி தெய்வானை சமேதனமாக இருக்கக்கூடிய முருகன் சன்னதிக்கு அதிகம் சென்று வாருங்கள். பழனி வாய்ப்பு இருப்பவர்கள் அவசியம் சென்று வாருங்கள். செவ்வாய் மகாதிசை நடக்கும் காலங்களிலே சஷ்டி விரதங்களை கடைபிடித்து வாருங்கள். மன நிம்மதி, வீண் வம்பு, வழக்கு, சண்டை சச்சரவுகள் ஒவ்வொரு மேசம் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கும் இருக்காது.
ராகு பகவானுடைய திசை நடக்கும் பொழுது சிவதுர்க்கையை வழிபாடு செய்து வாருங்கள். துர்கா தேவியினுடைய அஷ்டோத்திர மந்திரங்களை பாராயணம் செய்து வாருங்கள். துர்க்கை அம்மனுடைய வழிபாடுகளை மேன்மைப்படுத்துங்கள். பட்டீஸ்வரம் துர்க்கை, கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்க்கையை சென்று வழிபட்டு வாருங்கள். மிகப்பெரிய நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானுடைய திசை நடக்கும் காலங்களிலே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணி வாருங்கள். நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணி வாருங்கள். தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரருடைய ஸ்தலம் சென்று வழிபாடு பண்ணி வாருங்கள். சகல நன்மைகளும் கிடைக்கும். சனி மகாதிசை நடக்கும் காலங்களிலே ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணி வாருங்கள். அருகில் உள்ள ஆஞ்சநேயரை சென்று வழிபாடு பண்ணி நாமக்கல்லிலே இருக்கக்கூடிய விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வாருங்கள். ஒவ்வொரு மேசம் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு மகத்தான வெற்றி உண்டு. புதன் மகாதிசையிலே மகாவிஷ்ணு ஆயுள் நிலையை பொறுத்து இந்த தசாபத்திகள் எல்லாம் நடக்கும். எனவே உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நீங்காத செல்வங்களையும் கொடுப்பதற்காக 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதியே உங்களுக்கு லாபாதிபதி, அவரே பாதகாதிபதியாக இருப்பதால் பிறப்பு முதல் உங்களுடைய முதுமை காலங்கள் வரை ஆபத் பாண்டவர் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வர அஸ்வினியில் பிறந்தவர்கள் அற்புதமான வாழ்க்கையை அடைவார்கள். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மிகச்சிறந்த இதுக்கு மேலே ஒரு கைடன்ஸை யாருமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய கைடன்ஸ் கொடுத்துட்டீங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில். இது நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கின்றதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை. உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.